Hello, everybody. I hope you guys are doing wonderful. This is Sri Vidya, and இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். That is how to revise effectively. அப்படின்னு I'm sure you guys would be preparing very hard for your upcoming exam. So இந்த டைம் நீங்க மோஸ்ட்லி உங்க வீடியோஸ்லாம் பார்த்து முடிச்சிருக்கணும், and you should go on to your you know ரிவிஷன் மோட் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு. ஸோ இந்த ரிவிஷனை இருக்கிற கம்மி டைமில் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டெக்னிக் தட் ஐ வுட் வாண்ட் யூ டு ஃபாலோ இஸ் ஆக்டிவ் ரீகால். ஸோ ஆக்டிவ் ரீகால்னா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க, சே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி அப்படின்னா, நீங்கள் படித்து முடித்த உடனே ட்ரை டு க்ளோஸ் த புக் அண்ட் ரீகால் எவ்ரி திங் தட் யூ ஸ்டடிட். உங்களால் புக் மூடி வச்ச உடனே என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் படிச்சிங்கன்னு சொல்லி பார்க்க முடியுதா, இல்லை ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா அதை ஒப்பிக்க முடியுதா பார்க்காம, அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவ் ரீகால். ஸோ நீங்கள் பாசிவாக புக்கை திறந்து வச்சுட்டு அது முன்னாடியே உட்காரறதுக்கு புரியுதா புரியலையாங்கிற ஆன்சைட்டியோட நீங்கள் டக்குன்னு மூடிட்டு ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட், வாட் ஐ வுட் கால் இஸ் த blurting method. ஸோ இந்த blurting method அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. யூ வில் ஜஸ்ட் ஹாவ் டு டம்ப் எவ்ரி திங் ஆன் அ ஷீட் ஆஃப் பேப்பர். நீங்கள் வந்து என்ன படிச்சீங்க அப்படின்னு, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக்கிங் அ டாபிக் டைம் ஆஃப் சப்ளை ஆர் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன டாபிக், buyer is in one state, seller is in another state, என்ன மாதிரி சப்ளை, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரினா பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன வரும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை வரும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ரேண்டமாக, யூ நீட் நாட் ரைட் நீட்லி நோட்ஸ் மாதிரி, பட் என்ன அன்னைக்கு அந்த டாபிக்ல படிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் குவிக்காக கடகடகடன்னு ஒரு ஷீட்டில் சும்மா கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் எழுதி பார்த்துட்டு, அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் செக் ஆன் டு என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் நம்ம விட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். 3 இஸ் யூஸ் யோர் question bank. Of course, Focusல we have our kit, a last attempt kit. If you have any question bank, அதை எடுத்துட்டு try to solve each and every question and see. ஏன்னா கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் நீங்கள் படித்த ப்ரொவிஷனோ இல்லை நீங்கள் படித்த ஃபார்முலாஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அண்ட் while doing this, I would also suggest you do it in a time bound fashion. ஒரு ஃபில் கம்ப்யூட்டேஷன் சம் அப்படின்னா வந்துட்டு டிடியில் ஃபார் எக்ஸாம்பிள் யூ நீட் டு ஃபினிஷ் இட் வித்தின் 30 minutes. ஸோ 30 minutes டைமர் வச்சுக்கோங்க. டூ இட் இன் த எக்ஸாக்ட் ஃபார்மேட் ஆஸ் யூ வுட் டூ இன் தி எக்ஸாம், ஓகே, அண்ட் ட்ரை டு டூ இட் இன் அ வெரி டைம் பவுண்ட் ஃபேஷன், ஸோ தட் உங்களுக்கு வித் எவ்ரி கொஸ்டின் யூ வில் ஹாவ் த ஃபீலிங் ஆஃப் கிவிங் த மெயின் எக்ஸாம் ஒரு மார்க் எக்ஸாம் இஃப் யூ ஹாவ் வெரி லெஸ் டைம் ஃபார் மார்க். இல்லை மேம் நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் மார்க்ஸ். ஓகே, எனக்கு மார்க் எழுதுகிற அளவுக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னா யூ கேன் டூ MCQs. லைக் எவ்ரி டே 10 to 15 questions நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் எவ்ரி சிங்கிள் டே. ஓகே, நெக்ஸ்ட் what I'd say is have a 1-page summary or have a 1-page sheet where இப்போ நீங்கள் சம்ஸ்னா என்னெல்லாம் ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த சம்மில் அப்படின்னு சும்மா அவங்களுக்கு இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ இல்லை என்ன கிலோக்கியெல்லாம் நீங்கள் என்ன எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க என்ன ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சம்மில் வந்துட்டு இங்கே நான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், பட் கொஸ்டினில் வேர்டட் இப்படியா இருந்தா அதனால நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஸோ என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை அவங்க கையால் எழுதி வச்சுக்கோங்க. தட் ஐ எர்ட் ஹியர், இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது ஒரு சம்மரி ஷீட் மாதிரி. எஸ்பெஷலி ஃபார் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் 1 day before the exam நீங்கள் இந்த ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனாலே சம் போட டைம் இல்லைனாலும் you will have a lot of time. Next, phone a friend. ஸோ இது என்ன மெத்தட்னா, have your friends உங்களோட CA படிக்கிறாங்க அப்படின்னா you can go on a call or you can go on a Gmeet or Google Drive and then timer வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து படிங்க. So that you have a feeling of somebody else also studying, and at the end of the timer என்ன படிச்சிருக்கீங்களோ சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு சம்ஸ் போட்டு யூ கேன் சென்ட் இட் அக்ராஸ் அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு கரெக்ட் அண்ட் கிவ்.
அதே மாதிரி அவங்க போட்டு அமிச்சா பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் அ குட் பியர் குரூப் who are also preparing for the exam and they need somebody to pace up, you can do this. Okay. And அதே மாதிரி end your day with an active recall of what all you studied during the day. ஸோ நீங்கள் படத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி இன்னைக்கு ஜிஎஸ்டி பார்த்தோம், இன்னைக்கு ஜிஎஸ்டியில் என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு லா பார்த்தோம், என்னெல்லாம் டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு. I would always say keep 2 subjects at least per day so that you don't feel bored, and space இருக்கும் between 2 revisions. And the next day before you start a subject, previous day என்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு try to recall and see, so that in small chunks you will be able to revise it multiple times. I hope you guys found this video useful. If you found the video useful, please do like, share and comment, and also subscribe to our channel. Thank you.